ஓம் நமோ சிஷ்டானந்தாயன. நேற்று ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். சூடம் சுண்ணாம்புன்னு சொல்லி அது இந்த மாதிரி தான் கட்டியாக இருக்கும். இந்த கட்டி சூடம் இதை தான் நம்ம பொடி பண்ணிக்கணும் நைஸாக. நேற்று ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் இல்லையா. ஆனால் இன்றைக்கி வேறவங்களுக்கு அது நம்மளுக்கு சுண்ணாம்பா தயார் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால் இதை நாங்கள் தயார் பண்ண போகிறோம். இது வெளிநீர் திராவகம், சரியா. இது இது ஒரு பங்குன்னா இதை 2 பங்கு போட்டுக்கணும். நான் செய்ய அப்படியே எடுக்கிறேன். நீங்கள் பார்த்து தேவைன்னா நீங்களும் செஞ்சுக்கோங்க. ஓகே, இது இப்போ பொடி தண்ணி இருக்குது. இது கட்ட என்ன ஆகணும், அரைக்கும் போது அப்படியே உருண்டை ஆகிட்டு வரும். அப்படியே கரைச்சிக்கலாம். இது கையில் இப்படி பண்ணாலே பொடி ஆகிடும். பார்த்தீங்களா? இப்படி பொடி ஆகிடும். இது இப்போ வெடியப்பு சைனீரை 2 பங்கு. இப்போ கிளாஸில் அதே கிளாஸில் 2 எடுத்துருக்கோம். 1க்கு 2 போடணும். 1 இது 2 இப்போ 2 பங்கு எடுத்தாச்சு. 1 பங்கு சூடம், 2 பங்கு ஜெயநீர். இது சின்ன பானைன்றதுனால எனக்கு அது போதுமானது. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். அது குழந்தைங்களுக்காக வீடியோவை பார்த்துட்டு நம்மளுக்கு இது பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அமௌண்ட்டு போட்டு விட்டாங்க. நம்ம இதை செஞ்சு ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுருவோம். இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கணும். இந்த உருண்டெல்லாம் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தீயில் எரிக்கணும். லேசான தீயில் எரிச்சிட்டு கைவிடாமல் அப்படியே கிண்டிகிட்டே வந்தீங்கன்னா 40 நிமிஷம் நல்லா சுண்ணமாயிடும். பண்ணலாம், பார்த்துட்டே இருங்க, சரியா. நான் கட் பண்ணி நிப்பாட்டி தான் போட முடியும். ஒரு கையில் சொல்ல வச்சுருக்கேன். அதனால் நான் பண்ண பார்த்துக்கலாம், சரியா. பார்த்தீங்களா, லேசான வீட்டில் தான் சூட் பண்ணலாம். பார்த்தீங்களா, கரையுதா. லைட்டாக நீங்கள் நெருப்பு கூட்டி வச்சாலும் என்ன ஆகும்னா சூடாயிலையா டக்குன்னு தீ பிடிச்சிடும். அதனால் பொறுமையாக அடியிலேயே எரியும்.
இதே தீ தான் ஒரு 20 நிமிஷம் 30-40 நிமிஷம் கரெக்டாக வந்து நீங்கள் இது பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது சரியாக வரும். சரிங்களா? இந்த காற்று நாங்கள் டீ கடை வச்சுருக்கோம், அதனால் காற்றடிக்குது. அதனால் இது அப்படியே வந்து கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். கிண்டி கொடுக்க அது சுண்ணமாயிட்டே வரும். கிண்டி கொடுத்துட்டு அப்புறம் நான் காட்டுறேன். இப்போது பார்த்தீங்களா கிண்ட நம்ம ஊற்றுனது தண்ணியெல்லாம் இதாகிடுச்சு, சுண்டிட்டு இருக்குது. அதே மாதிரி ஒரு மாதிரியாக பாகம் வர மாதிரி ஒரு பாருங்கள். அப்படியே இது அப்படியே வந்து சுண்டும். தண்ணி வந்து இன்னும் தேயிலையே வந்து அந்த தேயிலையே வந்து இருக்க என்ன ஆகும்னா அப்படியே சுண்டிட்டு வரும். அப்படியே கைவிடாமல் வந்து கிண்டி கொடுத்துட்டே வரணும். அவ்வளோதான். பார்த்தீங்களா? அப்படியே வெண்ணெய் எடுத்து பாருங்க. ஆறிட்டு இருக்கும்போது அப்படியே இந்த மாதிரி ஆகிடுது. சரியா? இது அப்படியே வந்து நல்லா கொதிக்க இன்னும் நல்லா சுண்டிடும். கொஞ்சம் கூட இதில் தண்ணி பதமே இருக்கக்கூடாது. இது வந்து இப்படியே வந்து நல்லா சுண்ட விட்டு தண்ணியெல்லாம் வந்து நல்லா இன்ஜின் அப்புறம் நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா நல்லா பானை வந்து நல்லா குளிர காய விடணும், ஆற விட்டுடணும். ஆற விட்டு அதுக்கப்புறம் தான் பானையை உடைச்சி நம்ம அதை எடுக்கணும். சரி? அப்படியே வந்து வராது எடுக்கிறதுக்கு. அதனால் பானையை வந்து உடைச்சி தான் வந்து இது எடுக்க முடியும். பானை உடைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறத வந்து கரெக்டாக இருக்கா, அந்த ஸ்டேஜில் வந்து கரெக்டாக மெத்தடில் வந்திருக்கா, சுண்ணம் ஆயிருக்கா அப்படின்றது நம்ம பார்த்துக்கணும். அப்போ என்ன பண்ணோம், அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம மஞ்சளில் போட்டு அது செவந்து வருதா, குங்குமமாக மாறுமா அப்படின்றத வந்து நம்ம அது லைட்டாக ஒரு 2 சொட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு அதை வந்து நம்ம கலந்து கொடுத்தோம்னா உங்களுக்கு குங்குமமாக மாறும், சிகப்பாக மாறும். அப்போது சரியான மெத்தடில் இருக்குது. சரியா? அதை வந்து நீங்கள் மருந்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதை வந்து நல்லா இடித்து நைஸாக சலித்து நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கணும். சரிங்களா? இந்த கட்ட ஆரம்பிச்சுட்டு இதான் நம்மளுக்கு வந்து இன்னையோட வீடியோ. நான் வந்து நேற்று ஃபுல்லாக வந்து இது வீடியோ தான் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நான் சொல்லிட்டேன் என்னத்துக்காகவும் என்னென்ன தேவைப்படும், அது எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு மருந்தாக வேலை செய்யப்படும், என்னென்ன வேலைக்கு ஆகும் அப்படின்றது நான் நேற்று சொல்லியிருக்கேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம செஞ்சு நான் காட்டிட்டேன். இதை வந்து நீங்கள் செஞ்சு எல்லா வீட்லேயும் வந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. இது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் செய்யுங்க. செஞ்சு வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன வேலைக்கு இது ஆகும், நம்ம எப்படி வந்து இதை பயன்படுத்தலாம் அப்படின்றது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள். கால் பண்ணி பேசிவிட்டு அதை நீங்கள் பண்ணுங்கள் தாராளமாக. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தேவைன்னா வந்து நம்மக்கிட்டே வந்து எல்லா பொருளுங்களும் வந்து கிடைக்கும். மாந்திரிகத்துலேயும் எல்லா மைமருங்கள் அஷ்டமையும் வந்து நம்மளுக்கிட்ட இருக்குது. உங்களுக்கு எந்த வேலைக்கு வேணுமா இருந்தாலும் கால் பண்ணி பேசிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை அதை நம்ம செய்யணும் எப்படின்றது வந்து கூட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், கற்றுக்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.